Dear plus one commerce students, good morning. We shall continue the outsourcing in the emerging service business in India. Today our topic is futures of outsourcing. Futures of outsourcing. புறத்திறனீட்டலோட இயல்புகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். What are the features of outsourcing? The first one is transferring the non-core activities. Transferring the non-core activities to outsiders. Outsourcing contracting. Operational efficiency through outsourcing. Improved customer satisfaction. And lastly, cost reduction. Transferring the non-core activities to outsiders. இணை செயல்கள் மற்றும் கூடுதல் செயல்களை வெளியாட்களுக்கு மாற்றிவிடுதல். Transferring the non-core activities அப்படின்னா இணை செயல்கள் மற்றும் கூடுதல் செயல்களை வெளிநபர்களுக்கு மாற்றிவிடுதல். Companies can outsource those non-core activities functions like maintenance, housekeeping, gardening, etc. to outsiders depending upon the nature of the business, and the activities are identified as core or non-core activities. பொதுவாக நிறுவனங்கள் பொதுவாக தங்களோட நடவடிக்கைகளை, வியாபார நடவடிக்கைகளை, வணிக நடவடிக்கைகளை, தொழில் நடவடிக்கைகளை, முக்கியமான பணிகள், முக்கியம் இல்லாத பணிகள் அப்படின்னு பிரிச்சுடுவாங்க. அதில் முக்கியம் இல்லாத பணிகள், அன்றாட பணிகள் இருக்கு இல்லையா, அதை புற ஒப்படைப்பு செய்வாங்க. எடுத்துக்காட்டால் பராமரிப்பு செயல்கள், தோட்டக்கலை, பணியாளர் போக்குவரத்து, பணியாளர்களை ஒரு இடத்துலேருந்து அவங்க இடத்துலேருந்து கொண்டு வருவதற்கு, பணி செய்வதற்காக அழைத்து வருவதற்கு பணியாளர் போக்குவரத்து, துப்புரவு பணிகள், இதையெல்லாம் புற ஒப்படைப்பு செய்கிறாங்க. Then the second one is outsourcing involves contracting. ஒப்பந்தத்தின் மூலமே புற ஒப்படைப்பு செய்ய முடியும். ஒப்பந்தம் செய்துக்கிறாங்க. புற ஒப்படைப்பு செய்வதற்கு ஒரு நபரோட அல்லது ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. As the companies start outsourcing their activities, focusing on their main business, the outside agencies enter into an agreement with the company to perform the routine activities on a contractual basis. நிறுவனங்கள் அவங்களோட முக்கிய நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவதற்காக, ஏன்னா ரெண்டாக பிரிச்சிடுறாங்கல்ல, முக்கியமான நடவடிக்கைகள், முக்கியமில்லாத நடவடிக்கைகள். அவங்க நிறுவனங்கள் அவங்களோட முக்கியமான நடவடிக்கைகளில் கவனத்தை செலுத்துவதற்காக, அதை மேம்படுத்துவதற்காக மற்ற பணிகளை, பிற பணிகளை, முக்கியத்துவம் இல்லாத பணிகளை, அன்றாட பணிகளை புற ஒப்படைப்பு செய்கிறாங்க. வெளியாட்களோட ஒப்பந்தத்தின் மூலமாக அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட்டு, கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. வெளியாட்களோட, வெளி நிறுவனங்களோட ஒப்பந்தம் செய்து கொண்டு வேலையை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. Then the next one is operational efficiency through outsourcing. புற ஒப்படைப்புனால செயல்பாட்டு திறன் மேம்படுகிறது. Companies specialize in their business system as the time available at their disposal can be utilized for the core activities, leading to efficiency, improving quality of the product. அன்றாட நடவடிக்கைகளை, முக்கியத்துவம் இல்லாத நடவடிக்கைகளை
புற ஒப்படைப்பு செய்கிறதுனால முக்கியமான பணிகளில் நிறுவனம் அதிக கவனத்தோடு செயல்பட முடியும். அதனால் அந்த நிறுவனத்தோட செயல்திறன் மேம்படும். பணிகளை அந்த நிறுவனம் சிறப்பாக செய்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். புற ஒப்படைப்பு வாய்ப்பாக இருக்கும். இம்ப்ரூவ்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், வாடிக்கையாளர்களோட திருப்தி மேம்படுத்தப்படுகிறது. The number of customers can be increased through timely delivery and high quality services. Outsourcing helps in customer satisfaction and results in repetitive purchase of the same product. குறித்த காலத்தில் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான சேவையை உயர்ந்த தரத்தோடு வழங்க முடியுது. குறித்த காலத்தில் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான சேவையை உயர்ந்த தரத்தோட தாமதமின்றி வழங்க முடியுது. ஏன்னா இந்த புற ஒப்படைப்பு செய்கிறதுனால அந்த நிறுவனங்கள் அந்த பணிகளை வழங்கிடுறாங்க, வாடிக்கையாளர்களுக்கு வழங்கிடுறாங்க. இதனால் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை உயர்கிறது. நிறுவனத்தோட தயாரிப்பு பொருள்களை வாடிக்கையாளர்கள் மீண்டும் மீண்டும் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. காஸ்ட் ரிடக்ஷன், செலவு குறையுது. The only way to survive and earn the profit is through global competitiveness by fixing a competitive price. Division of labor and specialization along with the good quality product reduces the cost. For example, outsourcing of research and development, manufacturing, software development, etc. போட்டி நிறைந்த இன்றைய வாணிக உலகில், வாணிப சூழலில் அந்த வாணிகத்தில் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூடுதல் லாபம் வேணும். இந்த கூடுதல் லாபத்தை பெறுவதற்கும் பொருளுக்கு நல்ல விலையை பெறுவதற்கும் நல்ல விலையை நிர்ணயம் செய்வதும் முக்கியமாகும். வேலை பகுப்பாய்வு, நல்ல தரமான பொருள்கள் தயாரிப்பு, சிறப்பான சேவை, இதன் காரணமாக செலவு குறைக்கப்படுகிறது, அடக்க விலை குறைகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.